எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம். அம்மானால ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது சரியா? அவனுக்கு டென்ஷன் இல்லை, பட் லைட்டா கொஞ்சம் இருக்கு. ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ சார்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஷனேலா ஸ்கூல்லேருந்து ஒரு சர்க்குலர் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க கிட்ஸோட கிளாஸில் வந்து நீங்கள் வேல்யூ எஜுகேஷன் கிளாஸ் ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஷனேலாவும் அம்மா நீங்கள் வாங்கம்மா வந்து கிளாஸ் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் இது வரைக்கும் கிளாஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. சரி ஓகே, அவள் ஆசைப்படுறாளே அப்படின்ட்டு நேம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒரு டாபிக் சூஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு சார்ட்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிளாஸ் எடுக்க போகிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சார்ட்ஸு ஏதாவது ஆக்டிவிட்டி ஸ்டோரிஸ் சொன்னால் அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்ல, ஃபுல்லாக என்கேஜிங்காக இருப்பாங்க. அதுக்காக இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ, அதனால் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, அவங்க கூட சேர்ந்து நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வீடியோட எண்ணில் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறேன். வாங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்க போறீங்க? எது? ஷனேலா ஸ்கூல். எதுக்கு? சும்மா பார்த்துட்டு கிளாஸ் எடுக்க. ஹாய் ஹாய். என்ன வேணும்? என்னையா? என்ன? ஐயோ. எதுக்கு ஐயோ? தூக்கிட்டு இல்ல, சிங்கிளா உட்காந்துருந்தா. ஓ, தனியா உட்கார வச்சியா? ஹாய் காய்ஸ் சொல்லுங்க. சம்மிங்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா சப்ஸ்கிரைப் இப்படி இப்படி இல்லை, இப்படி செய்யுங்க. சப்ஸ்கிரைப் சம்மே. அடி நீ ஷனேலாவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்க போறல்ல, எப்படி ஃபீல் பண்ற? இப்போ வரைக்கும் நல்லா தான் ஃபீல் பண்றேன். அவங்க போனதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறேன். ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். மைண்ட் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஆமா, நான் ஒரு ஸ்டோரியும் நான் இது பண்ணி வச்சிருக்கேன். அதுவுமே எக்ஸ்பிரஷனோட அதெல்லாம் சேர்த்து தான் சொல்லணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி. அப்பதான் அதுக்கு வந்து கரெக்டா சூஸ் பண்ண முடியாது. சொல்லிட்டு எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க. பாப்போம் ஷனேலா வந்து எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம். ஆல்ரெடி அவளுக்கு தெரியும் நான் வந்து நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பார்ப்போம். சொல்லிதான் வச்சிருக்கேன். அம்மானால ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது சரியா? அவளும் சொல்லி வச்சிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்கேன். அப்போ போயிட்டு வந்து சொல்றேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் டென்ஷன் இல்லை, பட் லைட்டா கொஞ்சம் இருக்கு. நீ பேசுறதுலே தெரியுது டென்ஷன். பாப்போம். சரி ஓகே. ஸ்கூல் ரீச் ஆக போகிறோம். 2 இயர்ஸ் பேக் வந்து நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். யூஎஸ்ஆ யூகேன்னு தெரியல, அங்கே தான் வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க சன்னா டாட்டர் கிளாஸ் ரூமில் போய் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அப்போ நினச்சிருக்கேன் நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் இந்த ஸ்கூலில் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். பேசிக்கிட்டே இருக்கே தவிர எப்படா ஸ்டூடெண்ட்ஸை கண்ணில் காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த அவ்வளோதான் வந்துட்டோம். இப்போ ஷனேலா கிளாஸுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு. வாங்க பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.